கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க்கு 9வது அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆமேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுமா. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல விசுவாசம் அவங்களுக்குள்ளே காணப்படாததுனால அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவால் அற்புதம் செய்ய முடியாமல் அந்த இடத்தை விட்டு அவர் போகிறார். ஒரு வசனம் சொல்கிறது, ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று. அப்படித்தானே? நாம் அப்போ ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு பதில் தருவார் என்று முழுமையாக நம்பணும். அவரையே நாம் பதில் தரும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். அவர் நிச்சயமாக ஒரு நாள் நமக்கு பதில் தருவார். ஆகவே நாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாதது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று வேத வசனம் சொல்லியிருக்கிறது. ஆகவே நாம் விசுவாசத்தோடு எதையாகிலும் அவரிடத்தில் கேட்போம், அவரிடத்திலிருந்து நாம் பதிலை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.